வணக்கம் நேயர்களே. அரண்மனையை போல பல ஏக்கரில் கட்டப்பட்டிருக்கும் நீண்ட வீடு, ஒரு தெரு முழுவதுமே பறந்திருக்கும் பிரம்மாண்டத்தை யோசிச்சு பாருங்க. காரைக்குடியை சுற்றிய 96 ஊர்களில் விரிந்து கிடக்கின்றன 15,000த்திற்கும் மேற்பட்ட மாளிகை வீடுகள். 450 டன் தேக்கு மரத்தை ஒரே வீட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. செட்டிநாட்டுக்கே உரித்தான கலையம்சத்துடன் பிரமிப்பை ஏற்படுத்துகிறவை கைவிடப்பட்ட நிலையில் இருப்பது அதிர்ச்சிக்குரியது. சொத்து மதிப்பு கோடிக்கணக்கில் உயர்ந்து கொண்டிருக்கும் போது செட்டிநாட்டு வாசிகள் விற்க முடியாமல் தவிப்பது ஏன்? தனித்து விடப்பட்ட வீடுகள்ல திருடர்கள் பல நாட்கள் தங்கி இருந்து அரிய பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போன பரிதாபத்தை சந்திக்க நேர்ந்தது எப்படி? திரைப்படங்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய பண்ணையார் வீடுகள், தரையிலும் சுவரிலும் ஒரே மாதிரியான பளபளப்பு, பெரும் பெரும் தூண்கள் விசாலமாக நீண்டு கொண்டே செல்கிறது. இவைதான் செட்டிநாட்டு வீடுகள். காரைக்குடி நகரில் இருக்கும் 1000 ஜன்னல் வீடு இது. ஒரே ஒரு வீட்டில்தான் 1000 ஜன்னல். 28,000 சதுர அடியில் பறந்து கிடக்கிறது. ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே இத்துணை பெரிய வீட்டில் தற்போது வசித்து வருகிறது. இந்த ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஸ்டோர் பண்றதுக்கு வீடு வேண்டி இருந்துச்சு. சாமானை வச்சுக்கிறதுக்கு தனியாக கிச்சன் இருந்தது, தனியாக பெட்ரூம் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி இருந்ததுனால பெரிய வீடை அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தனித்தனியாகவே போயிட்டாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லை. அதனால சின்ன வீடாக போச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி பெரிய வீடாக இருந்தால் தான் எல்லாரும் ஒன்றா இருந்து சௌகரியமாக இருக்கலாம், ஃபங்க்ஷனை நடத்தலாம்னு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு தான் இது, குடும்ப வீடு. இது இது நாங்கள் கொஞ்சம் பார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதில்ல. கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். கல்யாணம்னாலும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, பாதி இடத்துல தான் இருப்பாங்க. 1000 ஜன்னல் வீடுன்னு சொல்லுவாங்க. காலையில் மட்டும்தான் தனியாக போவேன், ராத்திரியில் தனியாக போக மாட்டேன். ஒரே நேரத்தில் 200 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு 2 மிக நீளமான சாப்பாட்டு அறைகள். ஒவ்வொரு பகுதியுமே அதிசயம்தான். நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற, நம்ம பின்னாடி பார்க்குற இந்த இடம் ஒரு பெரிய கல்யாண மண்டபமோ இல்லை பெரிய கான்ஃபரன்ஸ் அளவு கிடையாது. ஒரு நடுத்தர வீட்டோட, அதாவது செட்டிநாடு காரைக்குடியில் இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தோட வீட்டோட டைனிங் ஹால் தான் இது. இங்கே தான் சாப்பிடுவாங்களாம். இது மாதிரி ஒரு டைனிங் ஹால் கிடையாது. ஒரே வீட்டில் 2 பக்கமும் 2 டைனிங் ஹால் இருக்குது. இது எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஒரு 100 அடி நீளம் உள்ள டைனிங் ஹாலாக இருக்குது. இங்கே ஒரு 100கணக்கான பேர் சாப்பிடலாம். நம்ம சிட்டிலலாம் கிரவுண்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கிரவுண்டில் போய் ஜாக்கிங் போவாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ரன்னிங்கு, அந்த எக்ஸசைஸ்லாம் இந்த இடத்துல முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமாக அகலமாக நீளமாக இருக்குது. முழு வீட்டையும் வலம் வர 6-7 மணி நேரமாகும். சுத்தம் செய்து தூய்மைப்படுத்த 4-5 நாட்கள். தனித்துவ அடையாளத்துடன் வாழும் நகரத்தாரின் செட்டிநாட்டு கோட்டை வீடுகள் அனைத்துமே பிரமிப்பேற்படுத்தக்கூடியவை. பிடெக், எம்டெக் படித்த பொறியாளர்களை கொண்டு கட்டுவிக்கப்படவில்லை. கடல் கடந்து செல்வம் தேட போன போது கிடைத்த அனுபவத்தின் வெளிப்பாடு இது. ஒரே ஆண்டில் முழு வீச்சில் எழுப்பிவிடப்பட்டவையும் அல்ல. பொறுமையாக, அங்குலம் அங்குலமாக, காலாகாலத்துக்கும் பேசப்படக்கூடியதாக ஒவ்வொரு வீடும் 5 அல்லது 10 ஆண்டுகளில் நிர்மாணிக்கப்பட்டவை. பர்மா, மலேசியாவுக்கு போகும்போது அங்கே 3 வருஷம் தொழில் செஞ்சுட்டு அந்த லாபத்தை வச்சு ஒரு கட்டு கட்டுவாங்க. அப்புறம் மறுபடியும் 3 வருஷம் அடுத்த பகுதிக்கு போகும்போது அப்புறம் ஒரு கட்டு கட்டுவாங்க. இப்படியே வருவது சில சமயங்களில் 8 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும் இந்த வீடுகள்லாம் கட்ட. ஒரு வீடு முடிய, அதாவது ஒவ்வொரு கணக்குக்கு தானே ஒவ்வொரு வீடு கட்டுறாங்க. ஒரே இதில் முடியுது. இப்போ மாதிரி உங்களுக்கு சாதாரணமாக பூச்சி வேலை இல்லை, அவ்வளவு கடைசல் வேலை. அதனால வேலை நாள்பட ஆகும். செட்டிநாட்டு கட்டிடக்கலை என புதிய பாணியை உருவாக்கி கொண்டவர்கள். பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருட்கள் ஒவ்வொன்றுமே வியக்க வைக்கக்கூடியவை. வெவ்வேறு நாடுகளில் இருந்து கடல் வழியே நகரத்தார் இவற்றை கொண்டு வந்து சேர்த்த கதைகள் வியப்புக்குரியன. பர்மாவிலிருந்து தேக்கு மரங்களை நிறைய கொண்டு வந்தாங்க. அப்படி தேக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, பர்மாவிலேருந்து ஐராவதி ரிவர் மூலமாக அந்த ஓனாங்குடியில் கட்டி போட்டில் போட்டுட்டு அப்புறம் பாய்கட்டி கப்பலில் கடற்கரை ஓரமாக அவங்க போகும்போதும் கடல் ஓரமாக நம்ம கல்கத்தா போய் பர்மா போயிருக்காங்க. அது மாதிரி வரும்போதும் அது மாதிரி கடலுக்கு பின்னாடி, அதாவது கப்பலுக்கு பாய்கட்டி கப்பலுக்கு பின்னால் அது அந்த மரத்தை போட்டு கட்டி கொண்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய மரங்களை கொண்டு வந்து இங்கே தொண்டி
தொண்டிக்கிட்ட வந்து அங்கே யானைகள் மூலமாக கயிறு கட்டி அந்த மரங்களை இழுத்துட்டு வந்து மாட்டு வண்டியில் இப்போ கொண்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இவ்வளோ பெரிய அது வந்து வீடுகளை எல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த வீடுகளை அவங்க வந்து கட்டலை. கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 450 டன் தேக்கு இருந்திருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு 450 டன் தேக்கு மரத்தை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. செட்டிநாடு கட்டடங்கள் பல்லாண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1850லேயே இவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் எந்த விதமான இன்ஜினியரிங் படிக்காதவர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு வீடுகளும் எடுத்துக்கொண்டால் முகப்பு ஒரு வீதியிலும் அதனுடைய பின்கதவு அடுத்த வீதியிலும் இருக்கக்கூடிய அளவு அந்த கட்டடங்கள் மிக பெரிதாக கிட்டத்தட்ட 200 அடி அகலமும் 300-400 அடி நீளமும் கொண்டவையாக அமையப்பெற்றவை. பெருவெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தரையிலிருந்து சற்றே உயரத்தில் 10 அல்லது 15 படிக்கட்டுகளை அமைத்திருக்கின்றனர். முகப்புகளில் செல்வம் குவிய வேண்டும் என்பதற்காக சுவாமி சிலையை சுதை சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கின்றனர். கதவை தாங்கியிருக்கும் நிலை பிரமிப்பூட்டும் வகையில் செதுக்கப்பட்டிருக்கிறது. செட்டிநாடு வீடுகளில் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது இந்த வாசக்கால் சொல்லப்படுற நிலைகள் தான். இந்த நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலைப்பாடுகள் கூடி ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருப்பாங்க. நாம இந்த நிற்கிற இந்த வீட்டில் இருக்கிற இந்த நிலையோட வந்து அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா 4 அடி அகலத்துக்கு இந்த ஒரே மரத்தில் செஞ்சிருக்காங்க. இது வந்து முழுமையான ஒரு நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வீடுகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. இந்த நிலையை தாண்டி உள்ள போனதான் வந்து 3 அடுக்குகள் வந்து வீடுகள் வந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு சொல்லி 3 அடுக்குகளா இங்க இருக்கிற வீடுகள் அமைச்சிருப்பாங்க. வீடுகள் பொதுவாக வரவேற்பறை, படுக்கையறை, சமையல் அறை என பிரித்து கட்டப்படும். நகரத்தாரோ ஒரே மாதிரியாக திட்டமிட்டபடி நேர்த்தியாக கட்டியிருக்கின்றனர். செட்டிநாட்டு கட்டடக்கலை என்பது உலகத்திலே ஒரு புதுமையான, உலகெங்கும் இன்னும் கேள்விப்பட வேண்டிய ஒரு அருமையான கட்டிட முறையாகும். உலகத்தில் சொல்லுகிற கோத்தி கலை, அரேபிய கலை, சைனா நாட்டு கட்டடக்கலை போன்றதுவே செட்டிநாட்டு கலை என்பது ஒரு வேறுபாடானது. உலகத்தில் உள்ள மற்ற கட்டிட மரபுகளுக்கும் இந்த செட்டிநாட்டு கலை மரபுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு உண்டு. முதலில் இந்த வீடுகளுடைய அமைப்பை பார்த்தாலே அந்த கோயிலுடைய அமைப்பு சரி வீடுகளுடைய அமைப்பும் ஒரு புதிய பாணியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றன. எல்லா வீடுகளுமே தரையிலிருந்து ஏறத்தாழ 10 அடி உயரத்தில் இருக்கும். அந்த 10 அடி உயரத்தில் இருக்கிற அந்த தளமும் அந்த வீட்டினுடைய உயரமும் இந்த காற்று வருவதற்கான நல்ல காற்று வருவதற்கான ஒரு சுகாதார முறைப்படி அமைக்கப்பட்டதை தீர்க்க தரிசனமாக கடந்த நூற்றாண்டிலேயே கண்டுபிடித்திருக்கிறார் என்பது ஒரு பாராட்டுக்குரிய செய்தி. அந்த கட்டடங்களுடைய அமைப்பு ஒரு வீதியிலிருந்து மற்றொரு வீதியில் போய் செல்வதாக அமையும். வீடு கட்டும் போதே பிரதானமாக இடம் பிடித்து விடுகிறது மழைநீர் சேகரிப்புக்கான முறை. கட்டிட அமைப்பையே இதற்கேற்றார் போல் உருவாக்குகின்றனர். நகரத்தார் வீட்டுச் சுவர்கள் எப்போதுமே பளபளப்பாக காட்சி தருகிறது. சிமெண்ட் கலவையை இவர்கள் பயன்படுத்தியது இல்லை. பெருஞ்செலவிலான கலவை சாந்து எனப்படும் முட்டை கரு கலந்த கலவையை மட்டுமே ஏக்கர் கணக்கிலான முழு வீட்டுக்கும் உள்ளும் வெளியேயும் உபயோகப்படுத்தி இருக்கின்றனர். சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோடைய வெள்ளைக்கரு, சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு கருப்பட்டி, கடுக்கா இதெல்லாம் போட்டு சேர்த்து சாந்து அரவையாக கலவையாக அரைச்சி அதில் வந்து அவங்க பாலிஷ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முட்டை ஓடால் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சுண்ணாம்பெல்லாம் திரும்பவும் வந்து ஒரு ரீபெயிண்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலலாம் திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணுறோம், பெயிண்ட் பண்ணுறோம். ஆனால் அப்போல்லாம் இல்லை, அந்த முட்டை வெள்ளையை சும்மா தொடச்சாலே இன்றைக்கி ஆயில் பெயிண்ட் மாதிரி அது வந்து நல்லா இருக்கும். விவசாயம் பொய்த்து போய் காடு கழனி அனைத்துமே வீடுகளாக அசுர வேகம் எடுக்கும் காலம். காரைக்குடியிலோ 150 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட பெரிய பெரிய பங்களா வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் சிதலமடைந்து போய் கிடக்கிறது. நீண்ட பெருஞ்சுவர்கள் மண்ணோடு மண்ணாக சிறிது சிறிதாக முழு முகத்தை முற்றுமுழுதாக தொலைப்பதும் நகரத்தார் கட்டிய வீட்டின் ஒரு பகுதிதான். மாட மாளிகையாக அண்ணாந்து பார்க்க வைத்த பங்களாக்கள் பரிதாப கோலத்துக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய மரம் விருட்சமாக வளர்ந்திருப்பது கைவிடப்பட்ட செட்டிநாட்டு வீட்டுக்குள்தான். வீதிக்கு ஒரு வீடு என விசாலமாக கட்டியதாலோ என்னவோ
பல கிராமத்து வீதிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. பல நூறு கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட சொத்துக்கள் அனாமதேயமாகி கிடப்பது அதிர்ச்சிக்குரியது. தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக இடம் பிடித்திருப்பவை செட்டிநாட்டு வீடுகள். செட்டிநாட்டு வீடுகளுக்கு சொந்தக்காரர்கள் நகரத்தார். சிலப்பதிகார காலத்து காவிரி பூம்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். அந்நாளிலேயே கடல் கடந்து வாணிபம் செய்து பெருஞ்செல்வம் சேர்த்தவர்கள். வரலாற்றின் சோகமாக பிறப்பெடுக்கும் ஆழிப்பேரலையில் அத்தனையுமே அழிந்து போகிறது. கடலோர வாழ்க்கை முறையை மாற்றி இந்நாளைய சிவகங்கை பிரதேசத்துக்கு இடம்பெயர்கின்றனர். தொண்டி துறைமுகத்தை பயன்படுத்தி கடல் வாணிபத்தை தொடர பூம்புகார் காலத்து செல்வம் மீண்டும் குவிகிறது. வசித்த பகுதியை நாடாக உருவாக்கி தங்களுக்கான அரசரையும் தேர்ந்தெடுத்து சைவ நெறியையும் தமிழையும் வளர்க்கின்றனர். ஆங்கிலேயர் காலத்தில் பாய்மர கப்பல் வாணிபம் கை கொடுக்க வீதிக்கொரு வியக்க வைக்கும் வீடுகளை கட்டுகின்றனர். 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து குடித்தனம் நடத்திய காலம் மலையேறிவிட்டது. காரைக்குடி நகரில் கைவிடப்பட்ட வீடுகளில் ஒன்று இது. சுவரில் எழுதப்பட்டிருப்பது வீட்டு வரிக்கானது. ஒரு வீட்டுக்கு இத்தனை பேர் பங்குதாரர்கள் என்பதால் அனைவருக்குமே ஒவ்வொரு எண். இதெல்லாம் வாட்டர் சர்வீஸ் நம்பர், வீட்டு வரி எண், அது ரெண்டும். இது முதல் அப்பச்சி காலத்தில் பெரிய வீடாக இருந்துச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே குடியும் இருக்காது, ஆளுகள் பங்கு விரிச்சிட்டாங்க அந்த பகுதிக்கு. இப்போ அவங்க தனித்தனியாக அந்த எண்ணுக்குள்ளது வரி ரசீது தான் இதில் எழுதியிருக்காங்க. பர்மா தேக்கும் பெல்ஜியம் கண்ணாடியும் இத்தாலி டைல்ஸும் எவ்வளவோ பெருமதியானது. செட்டிநாட்டு கடை வீதிகளில் முளைத்திருக்கின்றன பழங்கால பொருட்களின் அங்காடி. வடநாட்டு வியாபாரிகளின் முதலீடு செய்வதற்கு மூலதனமாக இருப்பவை எவை தெரியுமா? கல்லிலும் மரங்களிலும் சிற்பங்களை நுட்பமாக செதுக்கி அழகு பார்த்து பாதுகாத்த நகரத்தார் வீட்டு பொக்கிஷங்களே. நகரத்தார்களால் தருவிக்கப்பட்டது. அவங்க தனவணிகம் செய்ய அங்கே போயிருந்த டயத்தில் அங்கே கிடைச்ச சிறப்பான பொருளை இங்கே கொண்டு வந்து சேமித்து வச்சாங்க. இன்றைக்கி சில நகரத்தார்கள் பண தேவைக்காகவும் சில பேர் இதை மெயின்டைன் பண்ண முடியாமையும் இதை நல்ல விலை கொடுக்கறதுனால விற்கிறாங்க. இதை வாங்கிறதுக்காக பாம்பே மற்றும் ஜோத்பூர், ஜெய்ப்பூர், சென்னை, பெங்களூர் போன்ற பெரிய நகரங்கள்லேருந்து பல வியாபாரிகள் வந்து இதில் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் சில பேர் இந்தியாவுக்குள்ளேயே இதை திருப்பி வீடு கட்டி அவங்க அலங்காரம் பண்றதுக்காக நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க. பெரிய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி பொருட்களை நேர்த்தியாக பிரித்து கொடுக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றன. இடிக்கப்பட்ட பிறகு ஒண்டி குடித்தனம் நடத்தும் பிளாட் வீடுகளாக கட்டப்படுகின்றன. இப்போ முன்ன வந்து எல்லாம் 10 பேர் இருப்பா ஒரு வீட்டுக்குள்ள. இப்போ அவங்க தனியாக இடங்களை விற்று போட்டு தனியாக போய் வீடு கட்டியிருக்காங்க. சில பேர் அங்கேயே இருக்கா. 10 பேர் இருந்தாலும் 5 பேர் வீக்காக இருப்பாங்கல்ல, அதனால் அவங்க சேர்ந்து கொடுக்கல, அவங்களும் கொடுத்துட்றாங்க. அதை வந்து விற்றுட்டு பிளாட்டு போட்டு இந்த இடம் மாதிரி பிளாட் போட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம், பொங்கல், எங்களுக்கு பிள்ளையார் நோன்பு, அதெல்லாம் எல்லாருமே சேர்ந்து பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் எல்லாராலையும் வர முடியல. அது ஸோ வர முடியல, இவ்வளோ பெரிய வீடுகளில் அதெல்லாம் பண்ண முடியலைங்கிறது வருத்தமாக இருக்குது. எல்லோரும் திறந்து இந்த வீடெல்லாம் திறந்து அந்த விளக்கேற்றி வச்சுருந்தா எவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து நம்மளால் பண்ண முடியல. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒரு கல்யாணங்களை மட்டும் அட்டன் பண்ணுறது, அப்புறம் போயிடுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தால் இருந்து பண்ணினாங்கன்னா தீபாவளி, பொங்கல், பிள்ளையார் நோன்பு அதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொழிவில் குறையாத மாளிகைகள் இன்னும் இருக்கின்றன. மனிதர்கள்